அதிபர் இடத்துல நான் இருந்தேன்னா, ட்ரம்ப் அவர்களோட இடத்துல நான் இருந்தேன்னா, இந்நேரத்துக்கு ரஷ்யாவோட அதிபரை நான் கொன்னுட்டு இருப்பேன். ரஷ்யாவோட அதிபரை கொல்றதுனால பல நன்மைகள் நிகழும், அதுவும் அமெரிக்காவுக்கு நிகழும்னு ட்ரம்ப்போட ரொம்ப முக்கியமான ஒரு அலை, அந்த நட்பு வட்டாரமோ இல்லை அவருக்கு வந்து அந்த க்ளோஸ் இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு நபரோ இப்போ பேசியிருக்காங்க. இவங்க பேசுனது சர்ச்சையாகலை. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து புதின் அவர்களுக்கு எதிராக பேசுவாங்க, ரஷ்யாவை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசுவாங்க. ரீசன்ட் டைம்ஸில் உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அப்போ உக்ரைனுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு புதின் அவர்களுக்கு எதிராக இப்படி பேசுகிறாங்க. அதுவும் ட்ரம்ப்போட அந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா இது சாதாரணமாக எடுத்துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இந்த கருத்துக்கு உக்ரைனோட ரியாக்ஷன், இந்த மாதிரி வந்து உலகத்தோட நன்மைக்காக ரஷ்யாவை என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன், இதெல்லாம் ஏதோ ஒரு சம்பவத்தை இல்லை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கிறத உணர்த்துற மாதிரி தோணுது. இது கூட சேர்த்து சில முக்கியமான அப்டேட்ஸ். ரஷ்யாவுக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ரெஃபைனிங் யூனிட் அது தாக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. இது இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அர்க்கிதம் புக்ஷாரங்கம், டிபி ட்ரெண்டிங்ஸ். லாரா லூமர் இவங்க யாருன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல், பப்ளிக் ஃபிகர் இல்லை, ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸான ஆள், ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹை ப்ரொஃபைல்னு சொல்லலாம். இவங்க வந்து அமெரிக்காவோட அரசியலில் நிறைய விதத்துக்காக பேசப்படுறவங்க. நிறைய விதம்னா வந்து இவங்களோட அந்த ப்ரொஃபைல் இல்லை, இவங்க பற்றின டீட்டெயில்ஸை தேடி பார்த்தீங்கனாலே மிஸ்இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறது, சில தியரிகளை உருவாக்குறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த கான்ஸ்பிரசி பேசுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நபர். ஆனால் ட்ரம்ப்போட அந்த நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக அறியப்படுறாங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அமெரிக்காவோட பேஷன்ஸை ரொம்பவே சோதிக்குது. இந்த பொறுமையை சோதிக்குதுன்றதையும் தாண்டி அமெரிக்காவுக்கு பல்வேறு விதத்தில் இதனால பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா இந்த கேமை ரொம்ப நாளைக்கு கொண்டு போகக்கூடாது. நான் மட்டும் அமெரிக்காவோட அதிபராக இருந்தேன்னா என்னோட நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு ஒரு யுத்தத்தில் இருந்துட்டு இருக்கு, என்னோட நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த நாடு ஆயுதங்களை கொடுக்குதுன்னா நான் எந்த ஒரு முடிவுக்கும் போவேன். அப்படி இருக்கப்போ இன்னைக்கு ஈரான் யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கும் அமெரிக்காவோட நிலைகளை தாக்குறதுக்கும் விமானப்படை தளங்கள் இராணுவ தளங்களை தாக்குறதுக்கும் ரஷ்யா ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அமெரிக்காவோட அதிபர் பொசிஷனில் நான் இருந்தேன்னா என்னோட முதல் உத்தரவு, இத்தனை சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க, அதுக்கு காரணம் ஈரான், அந்த ஈரானுக்கு வெப்பன்ஸை கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு காரணத்தினால புதின் அவர்களை கொல்றதுக்கு நான் உத்தரவிடுவேன். இது முழுக்க என்கிட்ட பவர் இருந்தால் நடக்கும், ரஷ்யாவோட அதிபரை நான் விடமாட்டேன்னு ஒரு வார்த்தையை பேசியிருக்காங்க. இது முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படணுமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக படணும். காரணம் இவங்க ரீசெண்டாக பண்ணியிருக்கக்கூடிய சில சம்பவங்கள். இதே லாரா லூமர் உக்ரைனோட அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்திருந்தார். அப்படி அமெரிக்காவுக்கு வந்திருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு முழு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்க உக்ரைனுக்கு போகிறப்போ மிகப்பெரிய அளவு வரவேற்பு, எப்படின்னா அந்த சிகப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லுவாங்கல்ல, ரெட் கார்பெட், அந்த மாதிரி வரவேற்பெல்லாம் கொடுத்து ஒரு ஹை ப்ரொஃபைல் அரசு அதிகாரி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, ட்ரம்ப்போட இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ளோஸ் எய்ட் மாதிரி. அப்போ இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலயமா, அதுவும் அவங்க நேச்சுரலாகவே ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்கன்ற அந்த ஒரு முடிவின் மூலயமா ட்ரம்ப் அவர்கள்கிட்ட தனக்கு தேவையான சில விஷயங்களை, தனக்கு தேவைப்படக்கூடிய சில முடிவுகளை சாதகமாக எடுக்க வைக்க முடியும்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்புறதா ஒரு செய்தியானது வருது. எல்லாம் சரிதான், பேசிட்டாங்க, ஓகே, ஈரானுக்கு வந்து ரஷ்யா வெப்பன்ஸை கொடுக்குறாங்க, அதனால அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருது, ஸோ அதை காரணமாக வச்சு புதின் அவர்களை கொல்லணும். அப்போ புதின் அவர்களுக்கு அமெரிக்கா மேலே கோவப்படுறதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது. சோவியத் யூனியனை உடைச்சதுக்கு அப்புறமா அந்த நட்பு நாடுகளை நாட்டோவில் சேர்த்திங்க. முதல்ல சோவியத் யூனியனுக்கு எதிராக நாட்டோன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு நாடாக அவங்க பக்கம் சேர்த்திங்க. உடஞ்சி வந்த நாடுகளில் ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்டை விதைச்சிங்க. இன்றைக்கி அந்த ரஷ்யா உடஞ்சி அவங்க ஒரு தனியான ஒரு நாடாக வளர்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ரஷ்யா ஒரு பவர்ஃபுல் நாடாக இருந்தாலும் கன்வென்ஷனல் வாரில் நாட்டோ எதிர்த்து அவங்களால நிற்க முடியாது. அப்படி இருக்கப்போ கூட அந்த நாட்டை பார்த்து பயப்படுறீங்க, அதற்கு எதிரான அத்தனை வேலைகளையும் செய்கிறீங்க. அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு உக்ரைனை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி 2 நாட்டையும் அழிக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் விழுந்து அந்த முயற்சியில் நீங்களே காலி ஆகிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஈரானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்களா, அதனால ரஷ்யாவை அப்போஸ் பண்ணணுமா? அப்படி இதே மைண்ட் செட்டில் ரஷ்யர்கள் யோசிக்கிறாங்க, இல்லை ரஷ்யாவோட அதிபர் யோசிக்கிறாருன்னா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை அமெரிக்காவில் இந்த மாதிரி பேசுகிறவங்க அதெல்லாம் என்ன பண்ணுறது? அந்த நாடு தனியாக அதோட வேலையை பார்க்குறப்ப அதை இவங்க போய் நோண்டுவாங்களாம். ஈரான் யுத்தத்துலேயும் அதுதான் நடந்து. அவங்க பாட்டுக்குன்னு கம்முன்னு இருந்தப்போ உள்ளே போயிட்டு நான் வந்து ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த இடத்துல வந்து ஃப்ரீடமை கொண்டு வர போகிறேன்,
எல்லாத்தையும் பண்ணுறேன்னு உள்ள நுழைஞ்சிங்க. கடைசியில் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? சும்மா இருக்கவனை சொரிஞ்சு விட்டுட்டு வாங்க வேண்டியது. அப்படி வாங்குறப்போ இவனால தான் அவன் வெப்பன்ஸ் கொடுக்குறான், அதனால தான் நான் அடிக்கிறான், அதனால தான் நான் அடி வாங்குறேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் இந்த இடத்துல வில்லனா காமிச்சிட்டு இவங்க விக்டிமா மாத்துறது. அமெரிக்காவோட ஹிஸ்டரி, அமெரிக்கா ஈரான்ல செஞ்சது, அமெரிக்கா ஈராக்ல செஞ்சது, மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு உள்ள போய் என்னென்ன கொடுமைகளை பண்ணியிருக்காங்கன்னு அந்த நாடுகள் எல்லாம் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, இன்னைக்கு அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாம்ராஜ்யமே இருக்காது. பண்றதெல்லாம் இவங்க பண்ணிடுவாங்க, ஆனா பழியை தூக்கி மற்றவங்க மேல போட்டுட்டு இவங்களை விக்டிமா காமிச்சுக்கிறது. ஈரான் யுத்தம் எதனால வந்துச்சு? சரி, இவங்க பேசுறாங்கன்றதுனால நான் சொல்றேன், மற்ற டாபிக் கூட அப்புறமா பார்த்துப்போம். ஈரான் யுத்தத்தில் ரஷ்யா வெப்பன்ஸ் சப்ளை பண்ணுறாங்களாம். அந்த நாடுகள், நட்பு நாடுகள், அவங்க வெப்பன்ஸஸ் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. உங்களை யார் ஈரான் யுத்தத்துக்கு போக சொன்னது? ஈரான் யுத்தம் தேவையா? நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க வச்சிருக்காங்கன்ற பேச்சை, இஸ்ரேலோட பேச்சை கேட்டு உள்ள போனீங்க. இப்போ கடைசியில் அந்த இடத்துல யார் சீஸ்ஃபயர் கொண்டு வரதுக்காக இது பண்ணிட்டு இருக்குது? இன்னைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு உள்ள போனீங்க? சில நாட்களில் ஸ்ட்ரைக்ஸ் மூலயமாகவே ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க இப்போ அந்த ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டம் என்ன ஆச்சு? அதில் இப்போ 30,000 நபர்கள் இறந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதை ஈரானோட சில ஊடகங்களே உறுதிப்படுத்தினாங்க. இப்போ மட்டும் பிரச்சனை இல்லையா? இப்போ எந்த பேசிஸில், எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈரானோட சீஸ்ஃபயருக்கு போறீங்கன்னு யாராச்சும் கேள்வி கேட்டால் அமெரிக்காவோட பதில் என்ன? எதுவும் இருக்காது. ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தவங்க நல்லவங்க, அவங்க அந்த முடிவை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உடனே கெட்டவங்க. வெனிசுலாவை மிகப்பெரிய அளவு கொடுங்கோல் ஆட்சியிலேருந்து நாங்கள் காப்பாற்ற போகிறோம்னு சொன்னாங்க. அந்த வெனிசுலா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 280 பில்லியன் அளவு மதிப்புடைய க்ரூட் ஆயில்ன்றதை இந்த அமெரிக்கா கைப்பற்றிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியில் பார்த்தா நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். ஆனால் இப்போ சேர்த்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அமெரிக்காவுக்கு வெனிசுலா மக்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கணுன்றது நினப்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் எடுத்து அதன் மூலயமா பணத்தை சம்பாதிக்கணும். இதையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த பழியை தூக்கி மற்றவங்க மேலே போட வேண்டியது. இவங்களோட அந்த மைண்ட் செட்ன்றதே இப்படி தானே என்னன்னு எனக்கு தெரியல. ஈரானுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கறதுனால ரஷ்யா வில்லன்னா, இந்த அமெரிக்கா இவங்களோட நன்மைக்காக எத்தனையோ நாடுகளில் யுத்தத்தை தூண்டியிருக்கு, புரட்சியை தூண்டி விட்டுருக்கு, ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ இவங்க யாரு? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தான் அவ்வளோ கோவம் வந்துருச்சு. என்னவோ இவங்க மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உத்தமர்கள் மாதிரியும் இவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள் அத்தனை பேரும் வில்லங்கள் மாதிரியும் சித்தரிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இவங்க பண்ணுறது இதுதான், அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா உலகத்தோட கண்ட்ரோல் இருந்து இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவை சுற்றி தான் ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயினான ரீசன் டாலர். அந்த டாலர் இருக்க வரைக்கும் அமெரிக்காவோட கண்ட்ரோல் இப்படி தான் இருந்துட்டு இருக்கும். இவங்களும் பிரிக்ஸை உருவாக்கினாங்க. இப்போ இன்னைக்கு அந்த பிரிக்ஸோட நிலைமை என்னன்றதே தெரியல. கடைசியாக பார்த்தோன்னா பெருசாக எந்த விதமான அப்டேட்ஸும் வரல. ஸோ பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகாமல் அமெரிக்காவோட அந்த டாலர்ன்றது எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட டாமினன்ஸ் நீ எத்தனை நாளைக்கு இவங்க சமாளிக்க போகிறாங்க, இல்லை அந்த நாடுகள் அதற்கான முடிவை எப்போ எடுக்க போகிறாங்கன்றதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் அது நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்துட்டு தான் இருக்கும். இது உடனே மாறப்போகிற ஒரு விஷயமும் கிடையாது. அத்தனை நபர்கள் ட்ரை பண்ணி அவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இருந்தாலும் அவங்க அந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் அன்அக்செப்டபிள். அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். கிட்டத்தட்ட என்னடா வன்மத்தை காட்டுறேன்னு கேட்பீங்க. இவங்க கிட்ட வன்மத்தை காட்டுறது தப்பு இல்லை, அவ்வளோதான். இதுக்கு அடுத்தபடியே பார்த்தோன்னா ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு அப்டேட். இந்த அப்டேட்டை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக இழுத்ததுனால இப்போ சொல்கிறேன். ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான ரெஃபைனிங் யூனிட் இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா வல்கோகிராட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய லுகாயிலுக்கு சொந்தமான வல்கோகிராட் நெஃப்டே பெரேரோபொக்டா இந்த ஒரு ரெஃபைனரி கிட்டத்தட்ட வருடத்துக்கு பல மில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி ரஷ்யா அவங்களோட பர்சனல் யூஸ் மற்றும் ஏற்றுமதிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரிஃபைனிங் யூனிட். அந்த பகுதியை நோக்கி சில ஃப்ளெமிங்கோ க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் சில ட்ரோன்கள் ஆனது வீசப்பட்டிருக்கு. 5 ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கு. அந்த 5 ஏவுகணைகளும் ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா உள்ள ஒரு ஸ்வாம் ட்ரோன் கூட்டம் வரப்போ இந்த ஒரு ரெஃபைனரியை மட்டுமே நோக்கி 49 ஒன்-வே சூசைட் ட்ரோன்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அதிகமான ட்ரோன்கள் உள்ள வரப்போ ரஷ்யானால அதை இன்டர்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதோட விளைவு இந்த ரெஃபைனிங் யூனிட்ஸ் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுவும் ரஷ்யா இதை சில நாட்களில் சரி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்போடு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. கரெக்டாக எந்த இடத்த தாக்கியிருக்கான்னு பார்த்தோன்னா அந்த மெயின் ரிஃபைனிங் டவர்னு சொல்லுவாங்க, இல்லை மெயின் ரிஃபைனிங் யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிஃபைனரியில் அந்த மெயின் ரிஃபைனிங் யூனிட் தாக்கப்பட்டுச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 மாசமாவது ஆகும் அதை சரி பண்ணுறதுக்கு. அதாவது ஃபர்தராக எந்த விதமான தாக்குதலும் நடக்கல, தொடர்ந்து பிரச்சனைகள் நார்மலாக போயிட்டு இருக்கின்றப்போ 2 அல்லது 3 மாதங்களாவது ஆகும். ஆனால் கடந்த ஒரு 2 மாசத்துல 4 முறையே இந்த ரிஃபைனிங் யூனிட் மேலே தாக்குதல் நடந்திருக்கு. இதில் மொத்தம் 3 ரிஃபைனிங் டவர்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்ல 3ல 1 காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு 2வது டவரின் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு தாக்குதல் நடக்குது. அதுவும் அதை உக்ரைன் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய ஒரு டவரும் இந்த இடத்துல அவுட் ஆஃப் சர்வீஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ரஷ்யா கம்ப்ளீட்டாக இந்த ரெஃபைனரியை மூட வேண்டிய அந்த ஒரு நிர்பந்தத்திற்கும் தள்ளப்படுவாங்க. அண்ட் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ரஷ்யா மேசிவான ஒரு ஏரியல் அசால்ட்டாக உக்ரைன் மேலே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல அந்த விமானங்களோட மூவ்மெண்ட்டும்
ரஷ்யாவோட கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ் அந்த இஸ்காந்தர் மிசைல்ஸோட மொபைல் யூனிட்டோட அந்த மூவ்மெண்ட்டும் இருக்குன்ற மாதிரி ஏர்லி மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு 10 மணி அந்த ஒரு டைம் ஃப்ரேம் வரைக்கும் ரஷ்யா தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. மிட் நைட்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் ரஷ்யாவோட ஏவுகணை ஸ்ட்ரைக்ன்றது முடியல. தொடர்ந்து ஏர் ரைட் அலாம்ன்றது உக்ரைனில் கொடுக்கப்பட்டு இருக்கு. இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் வரப்போ அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸை உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய அந்த விகிதம் அதிகரிக்குது. ஆனால் ரஷ்யா அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்கன்றப்போ உக்ரைனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்குது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு அதோட ஷேடோவில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸை உள்ள ஃபயர் பண்ணுறாங்க. அதனால உக்ரைனுக்கு சில இடங்களில் விக்டிம் கிடச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னைக்கு 2 இடங்களில் வைல்ட்பெரிஸ்க்கு சொந்தமான அந்த வேர் ஹவுசஸும் தாக்கப்பட்டதாக செய்தியிலானது வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன இப்போ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, டூவெல்எஸ் குட்ஸ் இருக்கும்ல, இந்த சில முக்கியமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே அடுத்த கட்ட அறிவிப்புகள் வர வரைக்கும் வைல்ட்பெரிஸ் ரஷ்யாக்குள்ள சப்ளை பண்ணாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில மிலிட்டரி கிரேட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆனது இந்த வைல்ட்பெரிஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதுன்னு ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கிறப்போ இந்த ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. ரஷ்யா இந்த வைல்ட்பெரிஸ்னால மிகப்பெரிய அளவு லோக்கல் கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட வேர் ஹவுசஸ் தாக்கப்படுதுன்றப்போ உக்ரைன் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்றது இது காமிக்குது. அண்ட் எப்பப்பெல்லாம் இந்த வைல்ட்பெரிஸ் தாக்கப்படுதோ அப்போ ஹெவி ரிட்டாலியேஷன் ரஷ்யானால பண்ணப்படுறதுனால உக்ரைனால ஏற்படுத்தப்படக்கூடிய பாதிப்போட ரஷ்யா ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பு ரொம்பவே அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2 தரப்பும் மாற்றி மாற்றி தாக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா அந்த கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும்தான். அண்ட் உக்ரைன்ல இருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இங்கே கியூவோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸில் ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோ உள்ளே ஆட் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணப்போ காப்பிரைட் சம்மந்தப்பட்ட மற்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை வந்தது. என்ன நடந்தது சொல்லிடுறேன். வேணா தனியாக நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போடுறப்ப கூட முடிஞ்சாத ஒரு ஃப்ரேம் சொல்கிறத நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு இடத்துல ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துட்டு வரப்போ இந்த மொபிலைசேஷனுக்காக வரமாட்டேன்னு சொல்லி இது பண்ணுறாரு. அந்த இடத்துல கொஞ்சம் கைகலப்பு மாதிரி ஆகுது. ஆனால் அதையும் மீறி அவரோட அந்த ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம் எல்லாம் இழுத்து பிச்சு போட்டுட்டு அப்புறம் அப்படியே நேக்கடாக கொண்டு உள்ளே ஏற்றுறாங்க. இது ரஷ்யாவில் நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உக்ரைனில் போஸ்ட் மொபிலைசேஷன் நடக்குதுன்ற தெரியும். அது இந்த அளவுக்கு மோசமாக நடக்குதுன்றப்போ அரசுக்கு எதிராக மக்கள் திரும்பக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். ஸோ உக்ரைன் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதுவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு புதின் அவர்களுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப்போட ஒரு இன்னர் சர்க்கிள்லேருந்து வந்திருக்கு, இல்லை ஒரு க்ளோசஸ்ட் சர்க்கிள்லேருந்து வந்திருக்கு. இது அவங்க சொன்னது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சில பேர் அந்த மாதிரி பேசுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்மக்கிட்டே இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையானதான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இது என்னோட கருத்து மட்டும் தான். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாத்த விட முக்கியமாக அண்ட் ரஷ்யாவோட ஃப்ரண்ட்லைன் மூவ்மெண்ட்ஸை பற்றி மேப்டு வீடியோ வேணுன்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வேணும்னா அதையும் சொல்லுங்கள். ரெகுலராக ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்றதை சில மேப்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு நம்பர் உங்கள் எல்லாருக்கே